வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஆரம் ஹெர்பல். ஸோ பியூட்டி சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு ராஜா முரளி மேம் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எது பண்ணால் அழகாக இருக்கலாம், எது பண்ணால் ஏஜ் கம்மியாக தெரியலாம், ஹேர் எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவான பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையை நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேமே சொல்லுவாங்க. மேம் சொல்லுங்கள் மேம். நீங்கள் கேட்ட இந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இயற்கையோடு கலந்த வாசனை. அது என்னன்னா நேச்சுரலாகவே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இயற்கையில் இருக்கிற ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா அதுதான் பூலாங்கிழங்கு. சில பேர் பூங்கங்காய்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? சூப்பர். இந்த பூலாங்கிழங்கு இயற்கையோடு கலந்த வாசனை இருக்கிறதுனால துர்நாற்றம் அப்படின்றது ஒரு அழகு சம்பந்தமான பிரச்சனையாக உருவாகும் போது அந்த இடத்துக்கெல்லாம் இது போயிடும். எந்த மாதிரி ப்ராடக்ட் தயாரித்தாலும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு வியர்வை, அதே மாதிரி டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நிறைய வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிங்க் ஆகுது. சம் டீனேஜர்ஸ் தே ஹாவ் த கம்ப்ளைண்ட் ஆஃப் வென் தே ரிமூவ் த டாப்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது அந்த துணியே கூட ஸ்டிங்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே வரப்பிரசாதம் இந்த பூலாங்கிழங்கு. மீதி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, கூட இதை சேர்த்துக்கணும். அதில் என்ன சேர்த்து இந்த ஸ்டிங்கை போக்கலாம் டீனேஜ் அப்படின்றவங்களுக்குன்னா கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, பூந்திக்கொட்டை, பயத்தம்பருப்பு, இது எல்லாமே சேர்த்து எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி வச்சு அந்த தூளை நீங்கள் உச்சி முதல் ஆரம்பித்து உள்ளங்கார் வரையில் வாரம் 2 முறை தேய்ச்சி வாஷ் பண்ணி பார்க்கும்போது அது எந்த மாதிரி எஃபெக்டை கொடுக்கும்னா கோரைக்கிழங்குங்கிறது பொதுவாக முடி வளர்ச்சியை குறைக்கும். அன்வான்ட் பாடிலி ஹேருக்கு கோரைக்கிழங்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டீனேஜர்ஸ்க்கு அது ஒரு பிரச்சனை. ஸோ அண்டர் ஆர்ம்ஸில் வந்து டார்க் அண்ட் திக்காக முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சதுன்னா ஸ்டிங்க் வில் பி மோர். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கோரைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். எதை ஆட் பண்ணுறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ எதனால் ஸ்டிங்க் வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வி ஆட் கோரைக்கிழங்கும் சேர்ந்துப்போம், பூலாங்கிழங்கு வந்து அந்த துர்நாற்றத்தை போக்குறதுக்காக வாசனைக்கு சேர்ந்துப்போம், நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பூலாங்கிழங்கே சேர்த்துப்போம். ஸோ இதை தவிர நீங்கள் கொஞ்சம் வெந்தயமும் கலந்துக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காக. இந்த ட்ரைனஸ்லேருந்து எல்லாமே சேர்ந்து ஒரே அளவு எடுத்து அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி உச்சி முதல் உள்ளங்கார வரை வாரம் 2 முறை தேய்ச்சிட்டா போகும். அப்போ வந்து இந்த வாட் எவர் மேபி த ரீசன் அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா உடனே இப்போ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் 8 hours, இன்னொரு வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணால் 10 hours, இப்படி அவர்லி ரேட்டில் போகிறது கெமிக்கல்ஸில் வர எல்லா பொருட்களுமே. இது எப்படின்னா நீங்கள் மறுநாள் குளிக்கிற வரைக்கும், மறுநாள் நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் your body will not stink. ஓ சூப்பர். ஸோ இதுதான் இந்த பூலாங்கிழங்கோட பெரிய குணம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இது இன்னும் என்னன்னாக்கா இப்போ தலைமுடிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தலைமுடியில் வந்து ரொம்ப கடலை மாவு, பயத்த மாவு, கொஞ்சம் வெந்தயம், அது அந்த தூள், பூலாங்கிழங்கு, பூந்திக்கொண்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு பவுடராக வச்சு சலித்து வச்சுட்டீங்கன்னா அது தலைமுடியில் இருக்கிற வறட்சி தன்மையும் போக்கும், உடலில் இருக்கிற வறட்சி தன்மையும் போக்கும், தலைமுடிக்கும் ஹெல்ப் பண்ணும், பாடிக்கும் சாஃப்டாக்கும். ஸோ 2 in 1 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூலாங்கிழங்கை கலந்து நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் செய்யலாம். அது தலைமுடியானாலும் சரி, சருமமானாலும் சரி, அது கொடுக்கறது வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதே சமயத்தில் பளபளப்பையும் கொடுக்கும். இதே மாதிரி உடலுக்கு மட்டும் இல்லை, துர்நாற்றம்ன்றது கேவிட்டிஸ், பல்லுக்கு இருக்கு இல்லையா, அந்த பல்லுக்கு கூட உப்பு, சர்க்கரை, லவங்கம், பூலாங்கிழங்கு, கற்பூரம், இது எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணி வைக்கிறது. பூலாங்கிழங்கு அதில் எதுக்கு போடுறோன்னா அதுவும் துர்நாற்றத்தை, வாய் துர்நாற்றத்தை போக்கணுன்றது. ஸோ இந்த தூளை வச்சு நீங்கள் பல்ல தேய்க்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை கார்கிள் பண்ணுற மாதிரியும் செஞ்சுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. பட் த காம்பினேஷன் இஸ் திஸ். இதை மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு வந்து இந்த கேவிட்டிஸ் இருந்ததுனா கூட அந்த துர்நாற்றமும் போகும். இந்த லவங்கமும் கற்பூரமும் கேவிட்டிஸுக்கும் சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ரா மெட்டீரியல்ஸை சேர்க்கும்போது எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்றதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்க்குறதோட அந்த துர்நாற்றம் போகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது என்னன்னா அந்த பூலாங்கிழங்கு. அது சேர்க்காம எந்த ஒரு தயாரிப்பும் இருக்காது. எங்களுதுலேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் அந்த பூலாங்கிழங்கு இருக்கும்.
ஸோ மக்களே, மேம் சொன்ன மாதிரி இந்த பூலான் கிழங்கு, அதாவது இந்த புங்கங்காயை யூஸ் பண்ணி இதில் நிறைய விஷயங்கள் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சில்கியான ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஸ்கின்ல இருக்க அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக் ஃபார் விமன் அப்படிங்கிறது என்னென்னா, we have given it as women. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறமா எல்லா பெண்களுக்குமே வறண்ட சருமம் வரும். இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப் ஆகிடுதுன்னா எவ்ரி ஸ்கின் கோஸ் ட்ரை. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதோட அந்த வறண்ட தருமையை எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்னா, கசகசா, வெள்ளரி விதை, பயத்தம்பருப்பு, வெந்தயம், இதெல்லாம் சேர்க்கறதெல்லாம் அந்த வறட்சியை எடுக்கிறதுக்கு. பட் அதையும் தாண்டி நல்ல ஒரு வாசனையோட ஒரு ப்ராடக்டை உபயோகப்படுத்த தான் எல்லாருமே, பப்ளிக் ஜென்ரலி அது என்னதான் அதோட எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு கொடுத்தா அதை ரெகுலராக உபயோகிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஸ் பேக் ஃபார் விமனை எல்லாருமே யூஸ் பண்ணும்போது, பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மெயினானா, முகத்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இதில் போடுற கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா, ஜென்ரலி நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும், கரும்புள்ளிகளை எடுக்கும். ஒரு விமன்கிற ஸ்டேஜ் வரும்போது 2 சைடும் மங்குங்கிறது ஒன்று வரும். அந்த மங்குவை கூட எடுக்கிற பவர் இதில் கசகசாக்கும் இருக்குது. அதே சமயம் இந்த வாசனையை சேர்ந்து வரும்பொழுது அவங்களுக்கே அந்த ஃபேஸில் இருக்கிற புத்துணர்ச்சி இதை உணர முடியும். வெரி பியூட்டிஃபுல் லைக் யூ மேம். உங்களோட டிப்ஸ் தேங்க்ஸ் a lot. எண்டில் ஒன்று போட்டீங்களே ஒரு பிட்டா. இட்ஸ் a true. நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.